இப்ப பிரச்சனைன்னா எல்லாருக்குமே யாரையும் விட்டு வைக்கிறது இருக்கும். பெரிய ஊழியக்காரங்க, சின்னவங்க, வளர்ந்து வர்றவங்கலாம் கிடையாது. உண்மைக்கு நம்ம லைஃப்பில் மேலே போக போக பிரச்சனையோட சைஸ் வந்து பெருசாக தான் வருது. ஊழியக்காரங்க மோகன் சிலாஸ்கர் சார் இருக்காங்க. அவங்க சொன்ன சாட்சி என்னன்னா, டிஜிஎஸ் தினகரன் அப்படின்றவர் கூட அவர் பேசும்போது இனிமேல் நான் எப்படி பேசுவேன், இயேசு நல்லவர்ன்றதை எப்படி பேசுவேன், இயேசு உங்களை பாதுகாப்பார், உங்க மேலே அன்புள்ளவர் அப்படின்றத நான் எப்படி சொல்லுவேன், எனக்கே இது மாதிரி நடந்துருச்சு அப்படி. அப்போது அது யார் செஞ்சது தப்பு நம்ம சொல்ல முடியும்? எதனால அது நடந்துச்சுன்னு சொல்ல முடியும்? எதுவுமே இல்லை, ஆண்டவர் வச்ச டைம், செட் பண்ண டைம் இருக்கும். ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாண்ணா? அதாவது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேசின மாதிரி எப்படி பிசாசு நம்மளை சோதிக்கிறான்ற விஷயத்தில் ஒரு சாட்சி ஒன்று கேட்டேன். ஸோ அது பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது நம்ம சாதாரண மனுஷங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு நினைப்போம். ஆனால் பெரிய பெரிய மனுஷங்களுக்கும் எப்படி பிரச்சனை வருதோ. இப்போ பிரச்சனைன்னா எல்லாருக்குமே யாரையும் விட்டு வைக்கிறது இருக்கும். பெரிய ஊழியக்காரங்க, சின்னவங்க, வளர்ந்து வர்றவங்கலாம் கிடையாது. உண்மைக்கு நம்ம லைஃப்பில் மேலே போக போக பிரச்சனையோட சைஸ் வந்து பெருசாக தான் வருது. ஸோ அதனால வந்து அப்படி ஒரு லெவல் போனப்புறம் நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்றது சொல்லவே முடியாது. ஓகே. கட்டாயம் இன்னும் அதிகமாக வரும். ஸோ அப்படி ஒரு சாட்சியில் கேட்டது என்னன்னா, ஊழியக்காரங்க மோகன் சிலாஸ்கர் சார் இருக்காங்க. அவங்க சொன்ன சாட்சி என்னன்னா, டிஜிஎஸ் தினகரன் அப்படின்றவர் கூட அவர் பேசும்போது ஒரு இதில் சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு மகள் பிறந்திருக்காங்க. ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் ஒரு எத்தனை வயசுன்னு தெரியல. சின்ன வயசு தான். சின்ன வயசுல ஒரு 9 ஆர் 10 அது மாதிரி இருக்குன்னா, அந்த ஏஜ்ல ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்க மகள் இறந்துட்டாங்க. அவரு அந்த நாள் வரைக்கும் நல்ல ஊழியம் பண்ணிட்டு இருந்தார். அதாவது எப்படி ஆண்டவருக்கு வைராக்கியமா இருக்க முடியுமோ, எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமோ, அதிலெல்லாம் ரொம்ப உற்சாகமா பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு இத மாரி திடீர்னு நடந்த உடனே அவரால தாங்கிக்க முடியல. என்ன சொல்றாரு, "இனிமே நான் எப்படி பேசுவேன்? இயேசு நல்லவர்ன்றத எப்படி இயேசு உங்கள பாதுகாப்பார், உங்க மேல அன்புள்ளவர் அப்படின்றத நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கே இது மாரி நடந்துருச்சு" அப்படின்னு தானே கேட்பாங்க எல்லாரும். அப்படின்ற ஒரு சோதனை அவரு ஃபேஸ் பண்றாரு. ஆனா அவரு பிரேயர் விடவே இல்ல. ரெகுலரா பண்ற பிரேயர் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு டைம் வந்து ஜீசஸ் டைரக்ட்டா அவர விசிட் பண்ணதா சொல்றாரு. ஒரு விஷன் மாரி வந்து இவரு பிரேயர் பண்ணிட்டே இருக்காராம், அவரு விசிட் பண்றாரு. அப்போ கேட்குறாரு ஜீசஸ் கிட்ட, "என்னோட லைஃப்ல இது மாரி நடந்துருச்சு. இனிமே நான் எப்படி உங்களுக்காக ப்ரீச் பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, ஜீசஸ் அதுக்கு ஆன்சர் பண்றாரு, "உன்ன பத்தி என்ட்ட பிசாசு ஒரு சவால் விட்டுருந்தான். உங்கள பத்தி இவ்வளோ சொல்றானே, இவனுக்கு ஒரு மகள் இருக்காள, அவளுக்கு இத மாரி ஒரு இத குடுப்போம், சோதனைய குடுப்போம். அப்ப இவன் என்ன பண்றான் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி ஒரு அ சேலஞ்சு பிசாசு இயேசுகிட்ட கேட்டிருந்தான். அப்பயும் உங்கள உண்மையா சேவிக்கிறானா பார்க்கலாம். ஜீசஸ் வந்து அத அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அக்செப்ட் பண்ணிட்டு தான் இத அலோவ் பண்ணியிருக்காரு. ஸோ இங்க டிஜிஎஸ் அவர் சொன்னது, "என்ன நடந்தாலும் நீ வந்து என் மேல வச்சிருக்க அன்ப விட மாட்ட. நீ தொடர்ந்து என்ன பத்தின விஷயத்த, ஊழியத்த நீ செய்வ" அப்படின்னு நான் அவன்ட்ட சவால் விட்டு தான் உனக்கு இத அனுமதிச்சேன் அப்படின்னாராம். இந்த வார்த்தைய அவரு டைரக்ட்டா இயேசுகிட்ட இருந்து கேட்டதுனால, அதுவரைக்கும் செஞ்ச ஊழியத்த விட, அதையும் தாண்டி இன்னும் அதிகமா நான் உங்களுக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லி எழும்பி, பெரிய ஒரு ஊழியத்த அவரு நிறைவேற்றி முடிச்சாரு. ஸோ இத மாரி ரியல் லைஃப்ல உள்ள சாட்சிகள் வந்து நம்மள போல விசுவாசிகளுக்கும், ஊழியக்காரங்களுக்கும், ஒவ்வொருத்தருக்கும் அது பெரிய பலனா இருக்கு. ஸோ இந்த காலத்து பாடுகள் வந்து இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல அப்படின்னு வசனம் சொல்ற மாரி, நடக்கிற காரியங்கள நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துட்டே இருக்கும்போது, நிச்சயமா அதுக்கான பலன் வந்து நம்ம லைஃப்ல இப்போ லாஸ்ட்டா நம்ம ஒரு பாயிண்ட் பார்க்கலாம் அப்படின்னு ப்ரீடிஸ்டைன் டைம்ஸ். அதாவது ஆல்ரெடி இவன் வந்து இந்த டைம்ல வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நியமிக்கப்பட்ட காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் பேசுறாரு. பேசிட்டு உன்னோட தலைமுறை வந்து 400 வருஷம் அடிமையா இருக்கும் எகிப்துல. அது ஒரு சஃபரிங். அடிமையா இருக்கிறதுன்னா அவன் என்ன நினைச்சாலும் செஞ்சுதான் ஆகணும், பண்ணிதான். ஸோ 400 வருஷம் நீ அடிமையா தான் இருப்ப அப்படின்றத ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணி தான் வைக்கிறார். அத வந்து ஆபிரகாம் வந்து பரிந்து பேசி இந்த 400 ஒரு 200 ஆக்குங்க, 100 ஆக்குங்க, 50 ஆக்குங்கன்னு சோதோமுக்கு பிரேயர் பண்ண மாரிலாம் பண்ணல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, 400 வருஷம் அப்படிதான்.
அந்த டைம் வருது. அவங்களும் அந்த சஃபரிங்க அனுபவிக்கிறாங்க. அப்போ அது யார் செஞ்சது தப்புன்னு நம்ம சொல்ல முடியும்? எதனால அது நடந்துச்சுன்னு சொல்ல முடியும்? எதுவுமே இல்ல. ஆண்டவர் வச்ச டைம், செட் பண்ண டைம். இ இந்த விஷயத்த நம்ம வந்து நெறைய ரெஃபரன்ஸ்ல பார்க்கலாம். லூக்கா 21 9வது வசனம், 19 22ஆம் வசனம், அடுத்து லூக்காலேயே 21 34லேருந்து 36ஆம் வசனம், லூக்கா 8 13 இதெல்லாம் பார்த்தா சோதனை காலம், அதாவது நியமிக்கப்பட்ட ஒரு டைம். இயேசு வந்து சிலுவையில அடிக்கக்காக கூப்பிட வராங்க. போர் வீரர்கள் வந்து வராங்க. வரும்போது அவரு கூலா கேட்குறாரு, "நான் உங்க மத்தியில தானே இருந்தேன். ஆலயத்துல உங்க முன்னாடி தானே பிரசங்கம் பண்ணேன். தெருக்கள்ல நான் இருந்து பண்ணுனே. அப்பலாம் நீங்க என்ன பிடிக்கல." போகும்போது, "இது வந்து அந்தகாரத்தின் நேரமா இருக்கிறது. ஹவர் ஆஃப் டார்க்னஸ். இது இருளின் அதிகாரமா இருக்கு." ஸோ அது ஒரு செட் டைம். அந்த டைம்க்குள்ள அவர் வரும்போது அது நடந்தான் ஆகணும். ஸோ அத மாரி நம்ம லைஃப்ல வந்து சில விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ இத எப்படி எடுத்துக்கலாங்க? அதாவது இப்போ ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு லைஃப்ல இந்த வயசுல ஒண்ணு நடக்கணும் அப்படின்றது ஆல்ரெடி டிசைன் பண்ணப்பட்ட ஒண்ணு அப்படின்ற மாரியா? நிச்சயமா. அதுல வந்து டவுட்டே கிடையாது. ஓக் ஏன்னா நமக்கு சோதனை எப்படி டிசைன் பண்றாரோ, ஓகே. நல்ல டைமையும் அவர் டிசைன் பண்ணி தான் வைக்கிறார். எவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்துல நமக்கு நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன சொல்றது? ஓகே. நம்ம நெனச்சே பார்க்காத பீப்பிள் நம்மள மீட் பண்றது. இப்ப எனக்கு இதுல ஒரு டவுட்ண்ணே. என்னன்னா, இப்போ ஆல்ரெடி பிளெஸ்ஸிங்கும் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப ஜேம்ஸ்ன்ற ஒரு லைஃப்ல சோதனை இந்த டைம்ல வரும் அப்படின்னா, பிளெஸ்ஸிங்கும் ஒரு டைம்ல வரும்ன்றது ஆல்ரெடி நியமிக்கப்பட்டது. ஆமா. பட் அந்த பிளெஸ்ஸிங்க்கு நான் எப்படி இருந்தாலும் போயிருவேனா? இல்ல நான் கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் போ முடியுமா? இது ஒரு அதாவது வைடான கொஸ்டின். நெறைய கேட்டகரி இதுல நம்ம கொண்டு வரலாம். ஓகே. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரீ வில் ஆண்டவர் குடுத்துட்டாரு. நம்மளோட சாய்ஸஸ் நம்ம கையில குடுத்துட்டாரு. ஓகே. சில பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நம்மளோட ஓன் சாய்ஸ்னால மிஸ் ஆகும். ஆ. எக்ஸாம்பிள் மோசஸ். அவர் கானான் போவேன்னாரு ஆண்டவர். ஆமா. ஆனா இந்த ஜனக படுத்தின பாட்டுல என்ன பண்ணிட்டாரு, கற்பாரை பேச சொன்ன இடத்துல அடிச்சுட்டாரு. ஆமா. பண்ணது இவரோட மிஸ்டேக். இனி நீ கானான்ல கால வைக்க மாட்ட அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்லியிருப்பார். ஆனா ஆக்சுவலி அவரு போகணும். ஆமா. அவர் தான் லீட் பண்ணி கொண்டு போவோம். ஓகே. அப்படிதான் சொல்லியிருப்பார் ஆண்டவர். நீ தான் கொண்டு போவ, ஜனங்கள நடத்தி கொண்டு போவ. ஆனா இவர் செஞ்ச ஒரு மிஸ்டேக்னால இந்த இடத்துல வந்து அவரு லூஸ் பண்றாரு. ஏன்னா அந்த இடத்துல கற்பாரை வந்து கிறிஸ்துவா மீன் பண்ணி வர வேண்டிய சத்தியம். அது 2வது முறை அடிச்சுட்டார். அத ஆண்டவர் சீரியஸாவே இதுக்கு மேல நீ என்ட்ட காணாம போகணும்னு வேண்டுதல் பண்ணாத. நீ அந்த இடத்துக்கு போமாட்ட. உனக்கு அடுத்து வர யோசுவா தான் கொண்டு போவான்றாரு. அப்போ பிளெஸ்ஸிங் ஆல்ரெடி ப்ரீடிஸ்டைன். ஆனா இவர் செஞ்ச சில மிஸ்டேக்னால, இவரோட ஓன் சாய்ஸ்னால வழி மாறி போறாரு. ஸோ நம்ப இடத்துல. நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆல்ரெடி நம்ம லைஃப்ல இருக்க வேண்டிய பிளெஸ்ஸிங்க்கு நம்ம போனோம்னா, நம்ப கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும். நம்ப இஷ்டம் போல நடந்தோம்னா, அத மிஸ் பண்ணிடுவோம். சில விஷயம் நம்ம கேஷுவலா இருந்தாலும் ஆண்டவர் அக்செப்ட் பண்றாரு. சில விஷயத்துல நீ சீரியஸா தான் இருந்தாகணும். இப்படி பண்ணி தான் ஆகணும். அத வந்து பேலன்ஸ் பண்றாரு. கரெக்ட். ஸோ அந்த பிளெஸ்ஸிங்க வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள நடக்கலன்னா. கரெக்ட். கண்டிப்பா. ஏன்னா இப்போ இயேசுவ காட்டிக் குடுத்தது யூதாஸ். ஆனா அவர தெரியாதுன்னு சொன்னவன் தான் பேதுரு. பேதுருவ பார்த்தா பிரதான அப்போஸ்தலன்னு வரும். யூதாஸ் பார்த்தா கில்ட் கான்ஷியஸ்ல அவரு தூக்கு போட்டே செத்து போறாரு. ஆனா ஆண்டவர் அத விரும்புவாரான்னு கேட்டா இல்ல. நீ சாவணுன்றத ஆண்டவர் விரும்புவார். ஆனா அவனோட ஓன் சாய்ஸ். அந்த இடத்துல அவனால அத ஓவர் கம் பண்ண முடியல. ஆனா பேதுரு வந்து தெரியாதுன்னு சொன்னாலும் வெளில போய் மனம் கசந்து அழுது ஆண்டவர்ட்ட ஒப்புரவாகி மீண்டும் அவர்கிட்ட போய் நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்ற இடத்துல போய் நிக்கிறதுனால அவன் இன்னைக்கு லாஸ்ட்டா ஒரே ஒரு கேள்விண்ணே. என்னன்னா, எவ்வளோ நாள் இந்த சஃபரிங்ல நான் இருக்கணும்? நான் வந்துட்டு சில பேர்ல இருப்பாங்கல்ல. நான் இத்தன வருஷம் நான் வந்துட்டு இதே சஃபரிங்ல இருக்கேன். 10 வருஷம் இருக்கு. 5 வருஷமா இருக்கேன். பல மாசமா நான் வந்துட்டு இதே போராட்டத்தில போராடிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் வந்து நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா பைபிள் வாசிக்கிறேன், நல்லா ஆவிக்குரிய லைஃப்ல இருக்கேன். அப்படி இருந்துமே, நான் எவ்வளோ நாள் இந்த சஃபரிங்லயே இருக்கணும்? எப்போதான் ஒரு விடிவு காலம் எனக்கு பொறக்கும்? அப்படின்ற ஒரு கேள்வி நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ அத பத்தி இதுல ஒரு எக்ஸாம்பிளா எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, திராட்சையிலேருந்து அந்த ஒயின் எடுக்கிற ப்ராசஸ நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். அந்த ஒயின் ஜூஸ் எடுத்து கிரேப் ஜூஸ் எடுத்து பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து மெச்சூரேஷன் ஆறதுக்காக ஒரு பீரியட் மாரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அந்த டைம் வந்து அத எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அது அப்படியே ஸ்டில்லா இருக்கும். மெச்சூர் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு ஒயினுக்கு ஒவ்வொரு மெச்சூரேஷன் டைம் உண்டு. ஸோ இதுக்கான டைப் ஒரு ஆளுக்குள்ள டைம் வந்து இன்னொரு ஆள் கிடையாது.
ஒருத்தருக்கு பார்த்தா ஒரு சஃபரிங்கில ஈஸியா அவங்க மெச்சூராகி லேர்ன் பண்ணி போயிருப்பாங்க. ஈஸியா முடிஞ்சிரும் அவங்களோட அந்த சஃபரிங். இன்னொரு ஆளுக்கு அவங்க அதில க்ரோ ஆகி வந்தாங்கன்னா கூட, வேற சில விஷயங்கள் அவங்களுக்கே தெரியாத விஷயங்கள் ஆண்டவர் வச்சிருக்கலாம். எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா, நம்ம கடவுள் பர்ஃபார்மன்ஸ் அது பண்ண முடியாது. அதனால வேற சில விஷயங்கள், சில பர்ப்பஸ் ஆண்டவர் வச்சிருக்கலாம். அது ஃபுல்ஃபில் ஆற வரைக்கும், அந்த ஒர்க் நமக்குள்ள நடக்கிற வரைக்கும், நீ இந்த டைம்ல போய் தான் ஆகணும். அப்படின்றத வைக்கிறார். ஸோ நம்ம தாவீது லைஃப்ப பார்த்தோம்னா 13 வருஷம் அவரு சஃபர் ஆகுறாரு. கிங்கா அனாயிண்ட் ஆனதுக்கப்புறம். யோசேப்பு பார்த்தாலும் அத மாரி சில வருஷங்கள் வந்து அடிமையா தான் இருக்கார். ஸோ இந்த ப்ராசஸ் டைம் முடியிறது வந்து நமக்கு பிளெஸ்ஸிங்கா மாத்தி தராரு ஆண்டவர். அந்த டைம் வந்து இவ்வளோ வருஷம் தான், இவ்வளோ இதுதான்னு சொன்னா, நம்ம ரெடியா இருப்போம்ல. இருடா இன்னும் 1 வருஷம் தான். அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அதான். ஸோ அந்த மெச்சூரிட்டி பீரியட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். கட்டாயம் நம்மளுடைய விசுவாசத்துல நம்ம போராடியே ஆகணும், வளர்ந்தாகணும். அதுக்கான விஷயத்த நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ எதுல நம்ம லேக் ஆகுறோம், எதுல க்ரோ ஆகணும், இன்னும் நம்ம என்னலாம் செய்ய வேண்டியது இருக்கு, அப்படின்றத நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது, அந்த நன்மையும், கிருபையும் என்னை தொடரும்ன்ற மாரி, அது நம்ம லைஃப்ல ஒரு நேச்சுரல் திங்கா வரும். ஓ. நமக்கு அது வியப்பா இருக்கும். இவ்வளோ நாள் நம்ம விரும்பின விஷயம் அதானே, இவ்வளோ நாள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தானே, அது பாட்டுக்கு ஜென்யூனா வருது. அப்போ வந்து நமக்குள்ள அந்த தாழ்மை வந்துரும். இது ஆண்டவர் தான் செய்றாரு. என்னோட சுய பலத்துல வரல. என்னோட அறிவு திறமையில வரல. அப்படின்ற அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாருன்னா, அதனால ஆண்டவர் மகிமைப்படுவார். நம்ம மகிமை தேட மாட்டோம் அந்த இடத்துல. ஏன் இந்த சஃபரிங் நம்மளே வந்து வொரி பண்ணிக்க கூடாது. ஒரு பர்ப்பஸோட தான் இருக்கு. நிச்சயமா நம்ம பெனிஃபிட்டுக்காக தான் இருக்கு. அப்படி இதுலருந்து வெளில வரதுக்கான வழி இருந்தா எனக்கு ரிவீல் பண்ணுங்க. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கைடன்ஸ் ஆனா இந்த மாரி டைம்ல என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே. எப்படி ப்ரேயர் பண்றதுன்னே தெரியல. அந்த சஃபரிங்ஸ் நம்ம மைண்ட்ல ஃபுல்லா வந்து நம்ம மைண்டே வந்துட்டு அப்படியே மூடிருது. அந்த அத தாண்டி வெளியில யோசிக்கவே முடியலையே. நம்ம சுய பலன்னால தோத்து போறோன்றத நம்ம புரிஞ்சுக்கிற நேரம் அதுதான். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம ப்ரேயர் பண்ணலாம்? என்ன எனக்கு எதுவுமே பண்ண தெரியல அந்த டைம்ல. அப்போ அது எப்படி? இப்போ நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் குடுத்திருக்காரு. என்னால எல்லாம் முடிஞ்சுச்சுன்னா, அவர் பலப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. அத நான் நம்ப வேண்டிய அவசியமும் இல்ல. என்னால முடியலன்ற இடம் வரும்போது தான், ஆண்டவரே உங்க பலன் தேவ. உங்களுடைய கிருபை எனக்கு தேவ. ஓகே. அப்படின்னு நம்ம அந்த இடத்துக்கு வரோம். ஸோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து, அவர் நம்மக்குள்ள பண்ண வேண்டிய ஒர்க்க பண்ணி, நம்மள ப்ரொசீட் பண்ண வைப்பாரு. அது கட்டாயமா கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆகும். ஏன்னா, அதுவரைக்கும் நம்ம ஒரு விஷயத்துக்கு பழகியிருப்போம். அந்த இடத்துல ஆண்டவர் டீல் பண்ணும்போது, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து, நம்ம அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போறதுக்கு நம்ம அலோவ் பண்ணோம்னா, நிச்சயமா ஆண்டவர் வச்சிருக்க பெஸ்ட்டான வேல நம்மள கொண்டு போவார். ஓகேண்ணா. அதுல சந்தேகமே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஸோ சஃபரிங்குங்கிற ஒரு தலைப்புல இவ்வளோ விஷயம் இருக்குன்றது இந்த மாரி பேசும்போது தான் நெறையா தெரிய வருது. எனக்கு டக்குன்னு இப்போ ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு கேள்வி டக்குன்னு ஞாபகம் வருது. இந்த சஃபரிங்கில ஒரு 3 விஷயம் நீங்க கன்ஃபார்மா பண்ணியே ஆகணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லுவீங்க? நீங்க ஒரு சஃபரிங்கில போயிட்டுருக்கீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுருக்கீங்க. இந்த அந்த சஃபரிங் அந்த பீரியட்ல நீங்க இத பண்ணுங்க அப்டின்னா ஒரு 3 விஷயம். ஃபர்ஸ்ட்டு பண்ணக்கூடாத விஷயம் சொல்லிட்டு பண்ணுங்கிறத சொல்றேன். சந்தேகப்படாதீங்க ரொம்ப ஆண்டவர. ஓகே. உங்கள விட்டு விலகிட்டாரோ, கைவிட்டாரோ கரெக்ட். அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா, அவர் நம்ம கடைசியா அவரு பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வாக்குத்தத்தம் குடுத்துருக்காரு. கடைசி மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, "உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்." சகல நாள் அப்படின்னா, நல்ல நாள், கெட்ட நாள், வேண்டிய நாள், வேண்டாத நாள் எல்லாமே சொல்லலாம் நம்ம. அப்போ நம்ம பிரச்சனை அப்போ ஆண்டவர் என் கூட இல்லையா? என்னை விட்டு விலகிட்டாரா? அப்படின்ற அந்த சந்தேகத்துக்கு நீங்க இடம் குடுக்காதீங்க. ஓ. அந்த டவுட் உள்ள வராம நம்ம நம்ம மனச காத்துக்கிட்டாலே, ஒரு சமாதானம் வர ஆரம்பிச்சுரும். ஓகே. ஸோ ஆண்டவர் கூட தான் இருக்காருன்ற நம்பிக்கை வரும்போது, சமாதானம் வர ஆரம்பிச்சுரும். அடுத்த விஷயம் சொல்லணும்னா, கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். ஓகே. என்னத்த வாழ்க்கை, என்னத்த ஜெபம், ஆண்டவரு அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ற ஆட்டிட்யூட் வந்துடுச்சுனாலே, நம்மளுடைய வெசல்ல ஒரு ஓட்டை விழுந்த மாரி. அப்போ உள்ள இருக்க பிளெஸ்ஸிங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் அவுட் ஆயிடும். நம்மள அறியாமலே. ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது நல்லா இருக்க மாரி இருக்கும். ஒரு கம்ப்ளைண்ட் பண்றோமா, கொஞ்சம் கொஞ்சமா வெளில போம்போது, நம்ம நல்லா தானே இருக்கோன்ற மாரி தெரியும். தொடர்ந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, அட் அ ஸ்டேஜ்ல நம்ம லைஃப் எம்ப்டி ஆயிடும். மனசு எக்ஸாஸ்ட் ட்ரைனஸ்குள்ள வந்துருவோம். ஸோ அந்த விஷயத்த அலோவ் பண்ணாம,
அவருக்கு அந்த சிச்சுவேஷன்லயும் நம்ம கிராட்டிடியூடோட எதெல்லாம் நினைச்சு நம்ம கிராட்டிடியூடோட இருக்கலாம், எந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு நம்ம நன்றி சொல்லலாம், எதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காரு, எதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம நன்றி சொல்லும் போது அதுவே நம்ம லைஃப்ல இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பீஸ் ஆஃப் மைண்டோ சந்தோஷமோ இன்க்ரீஸ் ஆரம்பிக்கும். ஸோ இதில் உங்களுக்கு 2 விஷயம் பண்ணக்கூடாதோ பண்ண வேண்டியது சேர்த்தே சொல்லியிருக்கேன். அடுத்த ஜபம். பஞ்சமா கூட ஆமாம், கைவிட்டவே கூடாது. நிச்சயமாக நம்மளுடைய மூச்சு போல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கான ஆக்சிஜன் சொல்லுவாங்க ப்ரேயர். ஸோ அவர் கூட கனெக்ட் ஆகுறதுக்கான பெரிய ரிசோர்ஸ் வந்து ப்ரேயர். ஸோ அது மூலயமா நம்ம கூட அவர் பேசும்போதும் நம்ம அவர்கிட்ட நம்மளுடைய மனசை ஷேர் பண்ணும்போதும் ஒரு மிகப்பெரிய ரிலீஃப், அதாவது வேர்ல்டில் எங்கேயுமே கிடைக்காத ரிலீஃப், எந்த பர்சன்கிட்ட இருந்தும் நமக்கு வராதது அவர் மூலியமா வரும். ஓகே. அந்த ப்ரேயர் பண்ணும்போது கூட நமக்கு தெரியாது, பண்ணிட்டு முடிச்சிருவோம். ஆனால் அதுக்கப்புறம் அவர் பண்ணுற ஆன்சரை நம்ம ரிசீவ் பண்ணிக்கும் போது நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு கிடைச்சதை ஃபீல் பண்ண முடியுமா? ஸோ ரியலைஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுதானே நம்ம அதாவது இதுதான் நமக்கு தேவையாக இருந்தது அப்படின்றத நம்ம நினச்சி அவருக்கு நன்றி சொல்லும். ஸோ ஜெபம் பண்ணுற டைம் வந்து நமக்கு ஃபூலிஷ்னஸாக தெரியலாம், இது மாறாத மாதிரி தெரியலாம், ஒன்றும் நடக்காது. அதுக்கப்புறம் ஆன்சர் வரும்போது நிச்சயமாக நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவீங்க. சஃபரிங் டைமில் நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாததுனால நிறைய நேரம் நம்ம டிஸ்டர்ப் ஆகிடுவோம் மைண்டை. ஸோ இப்போது நான் இதெல்லாம் வந்து பைபிள்லேருந்து தேடி எடுத்தது. ஓகே. ஸோ ரெஃபரன்ஸ்லேருந்து தேடி எடுத்தது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா கொடுக்குது சஃபரிங் பற்றி. அப்போ எனக்கு வரும்போதே தெரிஞ்சிடும் எதனால இந்த சஃபரிங் வருது, நான் பண்ண மிஸ்டேக்கா இல்லை பிசாசுகிட்ட இருந்து வரதா ஆண்டோ. அப்போது நமக்கு வசனத்தினுடைய வெளிச்சம் இதை நம்ம தேடி பெற்றுக்கொள்ளும் போது, காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது உறுதியாக நம்ம கடந்து செல்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜபத்தோடு நிறுத்திடாதீங்க, அடுத்து வசனத்தையும் தேடுங்க. ஓகே. அதுலேருந்து உங்களுக்கு ஆண்டவர் டீச் பண்ண ஆரம்பித்தாருன்னா ஒரு கம்ஃபர்ட்டு, ஒரு என்கரேஜ்மெண்ட் நிச்சயமாக நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் என்னதான் சஃபரிங் இருந்தாலும் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, உங்களை நடத்துவார், நிச்சயம் செய்வார், நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்ற என்கரேஜ் பண்ணுற பர்சனாக நீங்களே மாறிடுவீங்க. ஓகே. ஸோ எனக்கு என்கரேஜ்மெண்ட் தேவை அப்படின்ற இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு நீங்கள் வரதை பார்க்கலாம். ஓகே. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சஃபரிங்கிற ஒரு தலைப்பில் இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆல்ரெடி நீங்கள் என்கிட்ட ஒரு வாட்டி ஷேர் பண்ணீங்க பர்சனலாக. ஸோ அப்போ தான் உங்ககிட்ட நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல் ஆகும்ண்ணே அப்படின்னு சொல்லி. ஏன்னா பர்சனலி அப்போது நான் அந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப டச்சிங்காகவும் ரொம்ப திருப்பி ஓகே நம்ம போகிறது ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது போல் இந்த சஃபரிங். இதை பற்றி எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. அந்த வேர்டே வந்துட்டு என் மைண்டில் சுத்தமாக கூட இல்லை. என்னடா இது லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்புறம் நீங்கள் பேசும்போது தான் தெரியுது, ஸோ சஃபரிங்ன்றது லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேஸ் ஆஃப் லைஃப் அது. ஸோ பைபிள் எடுத்தால் கூட இயேசுலேருந்து அவங்களோட சீஷர் முதற்கொண்டு பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி எல்லாருடைய லைஃப்லையுமே சஃபரிங்கிறது கண்டிப்பாக இருந்தே தான் இருக்குது இல்லை. அது இல்லாமல் ஒருத்தருடைய லைஃபுமே இல்லை. ஸோ சஃபரிங்ன்றது எல்லா மேன்கைண்டுக்கும் ரொம்ப ஒரு மேண்டட்ரியான ஒன்றுன்னு நினைக்கிறேன். அது அந்த சஃபரிங்கை தாண்டி அவங்க வரும்போது அவங்க லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு அவங்க மூவ் ஆகுறாங்க. ஸோ சஃபரிங் இங்கே பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ ரொம்ப நன்றிண்ணே, உங்களுக்கு தேங்க்யூ. ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ரொம்ப தேங்க்யூ. நீ பண்ணுற அந்த மினிஸ்ட்ரிஸ் இது எல்லாமே பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து ப்ரே பண்ணது உண்டு. ஸோ காஸ்பல்காக பண்ணுற விஷயம் வந்து சாதாரணம் கிடையாது. அது கடவுளுடைய பார்வையில் வந்து ரொம்ப அவரை சந்தோஷப்படுத்துகிற விஷயமா இருக்குது. ஏன்னா அவருடைய செய்தி போக முடியாத இடத்துக்கும் இந்த யூடியூப் மூலயமா போயிடும். ஸோ அதை இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து நீ பண்ணும்போது நிச்சயமாக உனக்கான பெரிய ரிவார்டு அதில் இருக்குன்றத வந்து 100% பிலீவ் பண்ணுறேன். ஸோ இன்னும் உன்னோட விஷன் படி இல்லை இன்னும் இதை பெட்டராக பெஸ்ட்டாக எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு ஒன்று பிளான் படி ஆண்டவர் ஒன்று இதில் ப்ளஸ் பண்ணுறதுக்கும் நான் விஷ் பண்ணுறேன். ஸோ இந்த சான்ஸ்க்காக ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச்.